ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சன்ஸ்டார் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். என்னை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்டிகல் ஃபைபர் லைட்ஸ் கிட்டும் அந்த ஃபைபர்ஸும் எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம வந்து லைவாக கலர் சேஞ்சிங் மொபைலில் ஆப்பில் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதே மாதிரி ரிமோட்டில் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் எல்லாமே நான் இப்போ காட்ட போகிறேன். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா கிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் கண்ட்ரோலர் அல்லது லைட் என்ஜின் சொல்லுவாங்க. ஓகேவா, இது ஒன்று. அதுக்கப்புறம் ஃபைபர்ஸ், இதெல்லாம் வந்து ஃபைபர் 0.75 mm இருக்குது, 1 square mm இருக்குது, டிஃபரெண்ட் ரேஞ்சில் இருக்குது. நமக்கு டிபெண்டிங் அப்பான் நம்ம எந்த இதில் போடுறோமோ அதை பொறுத்து நமக்கு வந்து ஃபைபர்ஸை மாற்றிக்கிடுவோம். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரிமோட்டுன்னு இருக்குது, நம்மகிட்ட ரிமோட் இருக்குது. இது வந்து ரிமோட்டில் நமக்கு எந்த கலர் 15 மில்லியன்ஸ் ஆஃப் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் கலர் வேணாலும் உங்களுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் மொபைல் கண்ட்ரோலும் நம்ம வச்சுக்கலாம். மொபைலில் எந்த கலர் டச் பண்ணுறோமோ அந்த கலரும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மியூசிக் வேணும்னா மியூசிக்கு டிபெண்ட் பண்ணி நமக்கு சேஞ்ச் பண்ணணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதை என்ன எப்படின்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ஜினை கனெக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இந்த என்ஜின் கனெக்ட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து உள்ளால் அப்படியே எல்லா ஒரு சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டு ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு வேண்டி அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சரியா. இதுதான் லைட் என்ஜின். அதில் நமக்கு சுவிட்ச் போட்டதுமே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு எல்லா கலருமே வரும். ஓகேவா. அதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து ஃபைபரை கனெக்ட் பண்ணி அதை உங்களுக்கு லைவாக நம்ம காட்டுறோம். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே இன்ஸ்டால் பண்ணி மேலே தான் காட்டியிருந்தேன் ரவுண்ட் ஷேப்பு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்கொயர் ஷேப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நான் என்ன லைவ் உங்களுக்கு இந்த கீழே வச்சு ஒரு லைவும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணோம்னா கீழே வச்சு லைவும் நமக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நமக்கு மேலேயும் ஸ்கொயர் டைப்பு ஒன்றுன்னு கேட்டிருந்தீங்க. அதனால இன்றைக்கி வந்து நமக்கு இதையும் லைவாக உங்களுக்கு காட்டிட்டு உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பு இன்ஸ்டாலேஷன் வீடியோவும் நம்ம போட்டுறோம். ஓகேவா. பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபைபரும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபைபரையும் எடுத்து கனெக்ட் பண்ணல, கொஞ்சம் ஃபைபரை எடுத்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு லைட்டெல்லாம் காட்டுறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃபைபரை கனெக்ட் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் கரெக்டாக அதுக்கு இது ரப்பர் பேண்ட் போட்டு இதை போட்டு வச்சுருக்கேன். இனி பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போது இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி இதில் ஸ்க்ரூ இருக்கும், இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுதான் சாம்பிளுக்கு இப்போ காட்டுறேன். ஓகேவா. இது அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் ஒரு இதை ஃபைபரை இதுக்குள்ளால் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு லைட்ஸ் அவ்வளோவுமே நான் வந்துட்டா பார்த்தீங்களா, லைட்ஸ் அவ்வளோவும் இதில் வந்து வந்துடும். ஏதாவது டேமேஜ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இதில் டேமேஜ் இருக்குது. டேமேஜ் மீன்ஸ் அந்த ஃபைபர் வந்து லென்த்து கரெக்டாக தெரியலை. அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் வந்து இதில் இடையில தெரியுது பார்த்தீங்களா. அதுமாதிரி டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்குங்க. இது வந்து கரெக்டாக இப்போ வந்து உள்ளால் இன்சர்ட் பண்ணிட்டேன். அந்த கலர்ஸ் அவ்வளோவுமே இந்த ஃபைபர் எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் அந்த ஃபைபர்ஸ் வழியாக இங்கே வந்து ஆப்டிக்கல் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுறது. அதனால் எந்த சைடு லைட்டு கொடுக்குறோமோ அதர் எண்டில் அவங்களுக்கு வந்து இங்கே லைட்ஸ் வரணும். ஓகேவா. பாருங்கள், இந்த கலர் வந்து எண்டில் அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக. இது நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பு வீடியோஸ் தான் போட்டிருந்தோம். ரவுண்ட் ஷேப் இப்போ அதில் வந்து ஷூட்டிங் ஸ்டார் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இதில் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்டார் இப்போ உள்ள இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் ஸ்கொயர் டைப் வீடியோவில் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டாரும் சேர்ந்து போடுறேன். ஓகே. ஃபைபர்ஸில் உங்களுக்கு லைட் இப்போ உங்களுக்கு கிளியராக வர்றது உங்களுக்கு அழகாக தெரியும், ரோஸ் கலர். இனி நான் வந்து ரிமோட்டில் இதான் ரிமோட் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து எதாவது ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ரோஸ் கலரில் இருக்குது. இப்போ நான் வந்து அதை ரெட்டாக மாற்றிட்டேன். ஓகேவா. இங்கே பாருங்கள், ரெட்டாக மாற்றிட்டேன். அடுத்தது க்ரீன் கலர் வேணுனாலும் க்ரீன் கலர் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலர் ப்ளூ கலர், இது பியூர் ப்ளூ RGB, ரெட்டு ப்ளூ க்ரீன் இதெல்லாமே தனியாக மாற்றலாம். இந்த RGBW ஆக்சுவலாக இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா RGBW கண்ட்ரோலர். அப்போ நீங்கள் ஃபுல் ஒயிட்டாகவும் வச்சுக்கலாம், 15 மில்லியன்ஸ் ஆஃப் கலர்லையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். RGB மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வெறும் RGB கலர் மட்டும்தான் பார்க்க முடியும். இது RGB காம்பினேஷனில் என்ன கலர் வருமோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் வந்து பியூர் ஒயிட் வந்து உங்களுக்கு பார்க்க முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா ஒயிட் மட்டும் போதும்னு. ஆனால் இந்த கண்ட்ரோலர் அதில் நீங்கள் ஒயிட்டு நிறைய கண்ட்ரோலர்லாம் ஒயிட் இருக்காது, RGB மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா RGBW இருக்கும். உங்களுக்கு ஒயிட்டு பியூர் ஒயிட்டாக வேணாலும் வச்சுக்கலாம். அதர்வைஸ் அந்த 15 மில்லியன்ஸ் ஆஃப் கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ பாருங்கள், இதில் எல்லோ வேணுன்னா எல்லோலையும் காம்பினேஷன் உண்டு. இதில் காம்பினேஷன் வரும். எல்லாம் நம்ம காட்ட முடியாது.
அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பியூர் ப்ளூ வருது. அதே மாதிரி ஒயிட் வேணும்னா உங்களுக்கு ஒயிட், இது பியூர் ஒயிட் நான் சொன்னேன்ல. இப்போ வந்து RGBன்னு சொல்லும்போது உங்களுக்கு ரெட் க்ரீன் ப்ளூ காம்பினேஷனில் உள்ள கலர் தான் தெரியும், ஆனால் ஒயிட்டாக வராது. ஆனால் இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட், நிறைய இருக்குது ஒயிட் தான் விருப்பப்படும். அப்போ ஆப்ஷன் வேணும்னா நம்ம ஒயிட்டாகவும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிரைட்னஸ் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுதானே, பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆட்டோ, இந்த பிரைட்னஸை நீங்கள் இப்போ நாங்கள் பிரைட்னஸ் வந்து கூட்டுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா, அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்லேயும் நமக்கு எல்லா கண்ட்ரோலும் உண்டு. ஆப்லேயும் பல ஆப்ஷன் இருக்குது. ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், சரியா. இதில் நீங்கள் பாருங்கள், இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே இங்கே பாருங்கள், இதில் நான் வந்து க்ரீனை டச் பண்ணுறேன் பாருங்கள், அப்படியே பார்த்தீங்களா RGB அந்த க்ரீன் காம்பினேஷனில். இதில் ஆக்சுவலாக 15 மில்லியன்ஸ் ஆஃப், இப்போ நீங்கள் வந்து க்ரீன் இருக்குதுன்னு வச்சுடுங்க, பியூர் க்ரீனாகவும் கொண்டு வரலாம். அதிலே க்ரீன்லே லைட் க்ரீன், அப்படி டார்க் க்ரீன், அப்படி ஃபுல் ஆப்ஷனுமே கொண்டு வரலாம். ஓகேவா, அதை பாருங்கள், அப்படியே நான் ரொட்டேட் பண்ணும்போதே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது அப்படியே தெரியும். அது அப்படியே கொண்டு போய் இங்கே பார்த்தீங்களா, அதில் கொண்டு வந்துட்டு அது கலரே மாறிடும். அந்த கலரில் என்ன இருக்கோ வரும். அதே மாதிரி இந்த இதில் நீங்கள் இவ்வளவு ஏரியாவிலும் எந்த கலரில் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த இது, ஆனால் அதில் டிஃப்ரென்ஸ் உண்டு, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நீங்கள் வந்து நைட்டு கரெக்டாக டார்க் ரூமில் எல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நைட்டெல்லாம் போட்டிங்கன்னா அந்த ஃபுல் டிஃப்ரென்ஸ் அப்படியே தெரியும். அவ்வளவு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இப்போ சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்படி இப்போது ரோஸ் கலரில் ஆகிட்டு அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி இங்கே கொண்டு வரேன் பாருங்கள். பார்த்தீங்களா, கலரை மாறிட்டு பார்த்தீங்களா, டார்க்கு ப்ளூ ஆகிட்டு பார்த்தீங்களா. அது தவிர உங்களுக்கு நீங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா பியூர், இது வந்து ஆக்சுவலாக பியூர் ரெட்டில் ஆகிட்டு பார்த்தீங்களா, ரெட். இதில் ரோஸ் கலர் டச் பண்ணும்போது உங்களுக்கு ரோஸ் கலராக வந்துடும். அதுலேயும் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் இங்கே அப்படியே நீங்கள் வந்து ஆப்பில் இப்படியே கம்மி பண்ணிங்களா பார்த்தீங்களா, அப்படியே குறையுது பார்த்தீங்களா, அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு பார்த்தீங்களா. அதை நீங்கள் எவ்வளோ பிரைட்னஸ் வேணுனாலும் அந்த இன்டென்சிட்டிக்கு தகுந்தவாறு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, சில டைமு ரூம் வந்து கொஞ்சம் பிரைட்னஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிரைட்னஸை கூட்டிக்கலாம். பிரைட்னஸ் ரெடியூஸ் ஆகிட்டுனா நீங்கள் ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது பியூர் ஒயிட் வேணும்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பியூர் ஒயிட்டாக மாறிடும். பார்த்தீங்களா, இந்த பியூர் ஒயிட்டு அதில் ஃபுல்லாகவே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பிளாக், அதில் இது பியூர் லைட் ஒயிட்டாக வரும். இப்படி நீங்கள் வந்து இந்த ஒயிட்லே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கலர் அவ்வளவுமே சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, இனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோடு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக இது பண்ணணுமோ அது பார்த்துக்கலாம். RGB கண்ட்ரோல்லையும் நீங்கள் வச்சுட்டு அந்த பிரைட்னஸையும் கம்மி பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். அதுலேயும் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம், கரெக்டாக நீங்கள் வந்து இதில் கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் அந்த கஸ்டம் ஆப்ஷன்லேயும் நீங்கள் வந்து இங்கே ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஜம்புன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதில் வந்து நான் பிரைட்னஸை கொஞ்சம் கூட்டுறேன். ஜம்பு, அடுத்தது இதில் ஜம்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ப்ரீத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் கஸ்டம்ஸ்லேயே நமக்கு. அதை தனியாக நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்ளாஷு, அது தனியாக நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஃப்ளாஷ் அடிச்சுட்டே இருக்கும். ஃப்ளாஷ் எல்லா ஆப்ஷனும் அப்படியே தனியாக வரும். நீங்கள் மைனூட்டாக பாருங்கள், அப்படியே ஃப்ளாஷாக வந்துகிட்டே இருக்கும். அப்படி கஸ்டம்ஸில் தனியாக இருக்குது. ஜம்புன்னு ஒரு ஆப்ஷன், அடுத்து ப்ரீத் ஆப்ஷன், இது ஃப்ளாஷ் ஆப்ஷன், கிரேடியன்ட்னு ஒரு ஆப்ஷன். இதெல்லாம் நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கு தட்டினீங்கன்னா அதுவே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் சேஞ்ச் கலர், இதுலேயும் சேஞ்ச் கலர் பண்ணிக்கலாம், சைக்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மியூசிக் ஆப்ஷன் இருக்குது. இந்த இது மியூசிக் ஆப்ஷன் தான். இப்போ சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதனால அது வந்து அந்த பேட்சுக்கு என்ன ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நான் பாட்டு பாடினாலும் நமக்கு வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஓகே பாருங்கள், இப்போ வந்து நான் நம்ம வந்து வாய்ஸ் டிபெண்ட் பண்ணி இந்த ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி ஆக்சுவலாக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பார்த்துடுங்க. அது நம்ம மியூசிக்கும் போட்டு விடலாம், நம்ம பாடினாலும் நம்ம பேசினாலும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டிபெண்ட் பண்ணி இது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அது பாருங்கள், நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி ஒரு பாட்டுக்கு எப்படி ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இது ஒர்க் ஆகுதுன்னு நான் இப்போ காட்ட போகிறேன். அதுவும் நான் ஒரு கரோகி போட்டு சும்மா ஜஸ்ட்டு நானே பாடி உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். பாருங்கள், ஒரு கரோகி நான் போடுறேன் பாருங்கள்.
பார்த்தீங்களா அந்த பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு இன்க்ரீஸ் ஆகி அப்படியே டிக்ரீஸ் ஆகும். அதுவும் நிறைய மல்டி கலரில் உங்களுக்கு இருக்கும்போது இன்னும் அது நிறைய ஃபைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு இதெல்லாம் வந்து நல்ல மைன்யூட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது லேடிஸ் வாய்ஸு, நான் அது கூட ஜென்ஸ் வாய்ஸாக நான் பாடுறேன் பாருங்கள், கரவைக்கு போட்டு. இது நியூ சாங் கிடையாது, சிலவங்களுக்கு நியூ சாங் தான் பிடிக்கும், நான் சும்மா இதை போட்டு பாடுறேன். அழகா அப்படியே வரும். தூது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா, துண்டாமணி விளக்க துண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. ரிமோட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாமே நான் வந்து கீழே வச்சு காட்டிட்டேன். ஏன்னா மேலே கண்ட்ரோலரை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சப்புறம் காட்டும்போது உங்களுக்கு சும்மா நான் வந்து ஆப்பை பண்ணும்போது தான் உங்களுக்கு அங்கே தெரியும். ஆனால் இது டைரெக்டாகவே கண்ட்ரோலரை உங்கள் பக்கத்தில் வச்சு நம்ம வந்து கீழே வச்சு ஒரு வீடியோஸ் கேட்டிருக்கீங்க, அப்போ வந்து போட்டுட்டோம். அது தவிர இதுக்கு இன்ஸ்டாலேஷன் வீடியோ ஷூட்டிங் ஸ்டாரோட நமக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோ ஸ்கொயர் மாடலில் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதுவும் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம போட்டுருவோம். ஓகேவா? ஸ்டிக்கர் நம்ம ஒட்டி முடிச்சாச்சு, ஸ்டிக்கரோட வேலை முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தது ஸ்டிக்கர் ஒட்டி முடிஞ்ச பிறகு இன்டர்ல வந்து ஹோல்ட் பண்ண போறோம். ஹோல்ட் பண்ண முடிஞ்சதும் ஃபைபரை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இப்போ நாங்க வேலை ஸ்டார்ட் பண்றோம். சரி, காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்ற நேற்று நீ எங்கிருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். துள்ளி வரும் காற்றே, துள்ளி வரும் காற்றே, தாய்மொழி பேசு, நிலவுள்ள வரையில், நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு,
வரும் காற்றே தாய்மொழி பேசு. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய். காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும். தாவணி குடை பிடிப்பாயா? அன்பே நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா? நீ என் அருகில் வந்து நெளிய, நான் உன் மனதில் சென்று ஒளிய. நீ உன் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க. பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க. பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதலும் வாழ்க. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய். காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்ற. காற்று நீ எங்க இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன். சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். நெடுங்காலம் சிப்பிக்குள்ளே உருண்டு நிற்கும் முத்து போல் என் பெண்மை திறந்து நிற்கிறதே. திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா? என் நெஞ்சம் மறண்டு நிற்கிறதே. நான் சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகை நாள் வயதறிந்தேன். என்னை மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? கட்டிலிடும் வயதில் தொட்டிலிடச் சொன்னால் சரியா சரியா? கட்டிலிடும் வயதில் தொட்டிலிடச் சொன்னால் சரியா சரியா? கட்டிலில் இருவரும் குழந்தைகளானால் பிழையா பிழையா? காற்றே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.